நீங்க தேவன் மேல அன்பு வைத்திருக்கிறீங்களா? அப்ப முதல் 4 கட்டளை நீங்க என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். நிறைவேற்றினீங்கன்னா முழு நியாயப்பிரமாணத்தை என்ன செய்றீங்க? நிறைவேற்றுறீங்க. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீங்க இயேசுவிடத்தில் அன்பு வச்சிருந்தா அவருடைய வார்த்தையை நீங்க கைக்கொள்ளணும். அவர் தான் வானத்தை பூமியையும் உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. சூரியனை உண்டாக்கினார், சந்திரனை உண்டாக்கினார், நட்சத்திரங்களை உண்டாக்கினார், மரம் செடி கொடிகளை உண்டாக்கினார், அண்ட சராசரங்களை உண்டாக்கினார், சமுத்திரங்களை உண்டாக்கினார், நீர்நிலைகளை உண்டாக்கினார், ஜீவ சந்துக்களை உண்டாக்கினார், காட்டு மிருகங்களை உண்டாக்கினார், நாட்டு மிருகங்களை உண்டாக்கினார். எல்லாத்தையும் தேவன் உண்டாக்கினார். மனுஷனையும் அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் உண்டாக்கினார். அப்ப தேவனுக்கு ஒப்பாக எதையுமே நம்ம இந்த பூமியில் என்ன செய்ய முடியாது? உண்டாக்க முடியாது. ஏன்னா அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். அவர் யாரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். அவர் சாவாமை உள்ளவர். தேவன் எப்படியாப்பட்டவருங்க? அவருக்கு மரணம் கிடையாது. அவர் சாவாமை உள்ளவர். ஏன் நம்ம யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள், அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற பிள்ளைகள். அப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்க கைக்கொள்றீங்க. எதற்காக? பணம் பெருசு இல்ல, பணத்தை கொடுக்கிற கர்த்தர் தான் நமக்கு பெரியவர். என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூர்வாயாக. நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. இதான் 2வது கட்டளை. இந்த பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றுறீங்க? பழைய ஏற்பாடு காலத்துல மிச்சம் இருக்கிற 6 கட்டளை என்னது? அப்ப தாயையும் தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ணுவாயாக. அது ரொம்ப முக்கியமான கட்டளை இல்லைங்களா? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. இந்த 6ஐயும் நீங்க சிம்பிளா நிறைவேற்றலாம். ஈஸி. எப்படி நிறைவேற்ற போறீங்க? புதிய ஏற்பாட்டுல இயேசு இததான் கல்வாரி சிலுவையில நிறைவேற்றினாரு. நிறைவேற்றி புதிய பிரமாணத்தை கொடுத்தார், புதிய கட்டளையை கொடுத்தாரு. இப்ப சொல்றாரு, நீ உன்னை நேசிப்பது போலயே பிறனையும் நேசி.